பூமியின் மேற்பரப்பிலே இருக்கக்கூடிய பரஸ்பர காந்த அலைவரிசை அதிகாலையிலிருந்தே விஞ்ஞான ரீதியாக சந்தோஷமான ஆற்றலை தரக்கூடிய புவி காந்த அலைகளாக புவியின் மேற்பரப்பிலே இருக்கிறது. இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பரஸ்பர காந்த அலைவரிசை அதிகமா சங்கமிக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு கேட்டா ஆலயங்கள், கோவில்கள்ல சங்கமிக்கும். சித்தர் பீடங்கள் அங்க சங்கமிக்கும். நான் சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஆலயங்கள்ல ஸ்டோர் ஆகும், அதைவிட அதிகமாக சித்தர் பீடங்கள்ல ஸ்டோர் ஆகும், அதைவிட அதிகமாக ஆனந்த அலைவரிசை சித்தர்களுடைய ஜீவ சமாதியில இருக்கும். இப்போ இது ஆலயமாகவும் இருக்கிறது, சித்தர் பீடமாகவும் இருக்கிறது, சித்தர் ஜீவ சமாதியுமாக இருக்கிறது. இதை விட ஒரு வாய்ப்பு வேறு எங்கே கிடைக்கும்? உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவில். கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆனைமலை சாரல் என்கின்ற சேனைக்கல் ராயப்பெருமாள் மலை. அந்த மலையை தொலையிலிருந்து பாருங்க, லிங்க வடிவத்தில் இருக்கும். தொலையிலிருந்து அந்த மலையை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? சிவலிங்கம் போல இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் அந்த சிவலிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணலாம். இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பிரபஞ்ச மகாசக்தியை அதிகமாக இருக்கும். அந்த மலைச்சாரலிலே நமக்கு ஒரு இடம். பூமி 23.5 டிகிரி சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த பீடமும் அந்த ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி சாஞ்சுதான் இருக்கும். இயற்கையே கொடுத்த கொடை இது. அடுத்தது சமாதியில பிரமிடு 45 டிகிரி, எந்த கோணத்தில் வச்சு பார்த்தாலும் 45 டிகிரி இருக்கும். மேல பிரமிடுக்குள்ள என்ன வச்சாலும் கெடாது. நல்ல மனதோடு நாம் அங்கு போய் அமர்ந்தால் நல்ல மனது வளம் பெறும், அது அதிகமாகும். எண்ணம் தூய்மையானதாக இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். பல பேர் பல பிரச்சனையில வந்திருக்கலாம். இந்த வழிபாட்டில் கலந்துகிட்டாலே அவங்களுடைய அருளலைகளை எடுத்துக்கலாம். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,